ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் சைட் டிஷ்ஷாக. அது எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த சைஸில் இருக்கிற 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அது என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாகில் கட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், அதான் நீட்டாக இருந்தது ரொம்ப, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பில்லை, அப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை போட்டிருக்கேன். கடாயை சூடாகிடுச்சு. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அந்தளவுக்கு வதக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம்.
வெங்காயம் தக்காளிலாம் வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் உரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். 1 2 அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் போட்டு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட மறந்துட்டால் கூட இந்த ஸ்டேஜ் நம்மள இதில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் ஒரே ஒரு பொருளை சேர்க்க போகிறேன். அது என்னன்னு காமிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவே நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அந்த மசாலாவில் சேர்த்துட்டோம்னா கிரேவி நல்லா மசாலா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். கிரேவியாக கிடைக்கும் நமக்கு. நல்லா கரைச்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. எப்பயுமே நம்ம கொத்தமல்லி இலை ஆறினதுக்கப்புறம் போட்டோம்னா அந்த பச்சை கலர் மாறாமல் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி சாப்பிட்டுடலாம். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.